நவம்பர் 16, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற கர்த்தர் இன்று உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். May the Lord who makes great changes turn your tears into joy today. சங்கீதம் 66 அதிகாரம் 12 வசனம். Psalm chapter 66 verse 12. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவரை உங்கள் வாழ்வில் காணப்பட்ட போராட்டங்கள் இன்று முடிவுக்கு வருகிறது. நீங்கள் கடந்து வந்த பாதையை அவர் அறிவார். உங்கள் வாழ்வை செழிப்பாய் மாற்றுகின்ற காலம் வந்துவிட்டது. நீங்கள் இனிமேல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். தோல்விகள் இனி உங்கள் வாழ்விலே வரவே வராது. We went through fire and water, but you brought us to a place of abundance. My dear brothers and sisters, the struggles that have been seen in your life so far come to an end today. He knows the path you have taken. That time has come to transform your life into prosperity. You will live a successful life. Henceforth, failures will never come in your life again. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தரல விடமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே கரடுகளும் மேடுகளும் முட்களும் ஆண்டவரே தீயும் தண்ணீரும் நிறைந்த பாதைகள். ஆனாலும் ஆண்டவரே என் தேவ நீர் எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா கடந்து வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீ செழிப்பான இடத்தில் இவளை கொண்டு வந்து வைத்து விட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ தந்த உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற இடமானது அது கர்த்தர் நீர் ஆண்டவரே கொடுத்திருக்கிறது அந்த செழிப்பான பாதை, அந்த செழிப்பான இடம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா கொடாகுடைய நன்றிகளை செலுத்துகிறோம். இதுவரை உம்முடைய பிள்ளைகள் பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் ஆண்டவரே இந்த நாளில் முடிவுக்கு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது கடந்து போன வாழ்க்கை ஆண்டவரே இனிமேல் அவளுக்கு வராதபடிக்கு கர்த்தர் நீர் இனிமேல் அவருடைய வாழ்விலே அப்பா செழிப்பையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரை காண்கின்ற அந்த இடத்திலே அப்படிப்பட்டதான பாதையிலே அவர்கள் வழிநடத்தப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பழையவர்கள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது புதிதாக மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இனிமேல் ஆண்டவருடைய வாழ்வில் கஷ்டங்கள் ஆண்டவரே குறைகள் ஆண்டவரே எதுவாகிலும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நீர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்வில் நீர் வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே செழிக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே அவருடைய செழிப்பாய் ஆண்டவரே அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு செழிப்பாய் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் இதுவரை ஆண்டவரே பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா. இனிமேல் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டத்தை ஆண்டவரை பார்க்காதபடிக்கு என் தேவன் நீர் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீ செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் நீர் வைத்து விட்டது அவக்காமக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கொட்டாகோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே நோயோடு ஆண்டவரே அப்பா கட்டிலே ஆண்டவரே படுத்த படுக்கையாக இருந்து ஆண்டவரை செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு ஆண்டவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை நீர் ஆண்டவரை நீர் அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொட்டிக்கிற ஆண்டவர் அப்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உச்சந்தர உள்ள கால்மட்டம் ஆண்டவர் நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்களை தொட்டு ஆண்டவரே எல்லா விதமான பலவீனங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி நல்ல சுக வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உதவி செய்ய முடியும்
முடியும் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் நீ செய்தலிடுமா செபிக்கிறோம். இது ஒரு அற்புதத்தின் நாளாக ஆண்டவரை காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். என்றென்றும் கர்த்தருக்கென்று ஆண்டவர்கள் சாட்சியாய் நிற்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா நன்மைகளையும் செழிப்பையும் நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்து ஆண்டவரே நல்ல நீடி ஆயுநாட்களை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவியாக இந்த கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து அநேக நன்மைகளை பெற்று இன்னும் அநேக திருமண நாட்களை கொண்டாடி மகிழக்கூடிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தாரும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தியும் பெரிய காரியங்களை செய்தரலாம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.